மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தெற்கு ஒன்றிய கழகத்தின் சார்பில் அதிமுக செயல் வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தெற்கு ஒன்றிய செயலாளர் என் இளங்கோவன் மற்றும் மாவட்ட பிரதிநிதி கழனிவாசல் செந்தில்குமார் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் எஸ் பவுன்ராஜ் கலந்து கொண்டு 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற நிர்வாகிகள் அயராது பாடுபட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்த நாளை ஒட்டி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் வட அகரம் கிராமத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட நியாய விலை கடை திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. வட அகர கிராம மக்களின் கோரிக்கையை ஏற்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்த புதிய நியாய விலை கடை அமைக்க 9,50,000 ரூபாய் நிதி ஒதுக்கினார். இதையடுத்து புதிய நியாய விலை கடை கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் அதனை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு ஒன்றியம் புத்தூர் ஊராட்சியில் புதிய சமுதாய கூடம் தொடக்க விழா நடைபெற்றது. அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான OS மணியன் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்த 40 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட சமூக கூடத்தை குத்துவிளக்கேற்றி கல்வெட்டையும் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் அன்னதானமும் வழங்கினார். முன்னதாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் OS மணியனுக்கு ஆளுயர மாலை அணிவித்து கும்ப மரியாதை அளித்து கிராம மக்கள் தங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். திருச்சி மாவட்டம் உப்பிலியபுரம் பகுதியில் புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்த நாளை ஒட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் ராஜாங்கம் தலைமையில் முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதி விழாவில் கலந்து கொண்டு உப்பிலியபுரம் பேருந்து நிலையம் முன்பு மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி 500க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இந்திரா காந்தி உட்பட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கோவை செல்வபுரம் பகுதியில் புதிய அதிமுக அலுவலகத்தை அதிமுக முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி திறந்து வைத்தார். செல்வபுரம் பகுதி கழகம் சார்பில் அதிமுக கழக செயலாளர் கௌதம் தலைமையில் புதிய அதிமுக அலுவலகத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவியின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் புதிய அதிமுக அலுவலகத்தையும் அவர் திறந்து வைத்து கழக பதிவேட்டில் கையெழுத்திட்டு முதல் பதிவை செய்தார். இதையடுத்து பேரூர் சாலையில் அதிமுக வாகன ஓட்டுநர் ஸ்டாண்டையும் அவர்களது அலுவலகத்தையும் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி திறந்து வைத்தார். அப்போது திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த ஏராளமானோர் அக்கட்சியில் இருந்து விலகி அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் கருப்புசாமி, காட்டுதுறை, அம்மா பேரவை SR குமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கோவையில் கஸ்தூரி கல்வி நிறுவனங்கள் சார்பில் நடைபெற்ற கல்லூரி கலாச்சார விழா மற்றும் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி துவக்கி வைத்தார். கஸ்தூரி கல்வி நிறுவனங்கள் சார்பில் கல்லூரி கலாச்சார விழா மற்றும் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி வைத்து நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இந்த கலாச்சார விழாவில் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து 42 கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்று பயனடைந்தனர். இதில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி மாணவர்கள் தோல்வியை கண்டு துவண்டு போய் விடக்கூடாது எனவும் நீங்கள்தான் நாட்டின் முதுகெலும்பு என்றும் மாணவர்களை ஊக்கப்படுத்தினார். இந்நிகழ்ச்சியில் கஸ்தூரி கல்வி குழுமங்களின் தலைவர் டாக்டர் விஜயகுமார் ஷா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டத்துக்கு மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அம்மா மிகப்பெரிய வளர்ச்சி 5 ஆண்டுகளாக வளர்ச்சி கொடுத்து சென்னையோட அதிகமான பாலங்கள் கோயம்புத்தூர் கட்டியிருக்கிறோம். ஸ்மார்ட் சிட்டி திட்டம், அதிகமான பள்ளிகள், கல்லூரிகள் என்று நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். இன்னும் எல்லா சாலையும் மேம்படுத்தியிருக்கிறோம். இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் கிடைத்த என்னுடைய புரட்சித்தலைவி அம்மா அவர்களுக்கும் அவர்கள் நண்பராக இருந்ததுதான் மிகப்பெரிய சிறப்பு. அதற்கும் வாழ்த்துக்களை தெரிந்து கொள்ளுங்கள். நமது நாட்டின் மிகப்பெரிய பலம் இளைஞர்கள் தான். இளைஞர்கள் சரியான வழிகாட்டுதல் வளர்ந்தால் நம்ம நாட்டின் எதிர்காலம் மிகவும் வலிமையாக இருக்கும்.
அது மட்டுமல்ல, மாணவர்களாகிய நீங்கள் உங்கள் திறமையை எப்போதும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். வாய்ப்புக்காக காத்திருக்கிறார்கள். உருவாக்குங்கள், வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்குங்கள். எப்போதும் தோல்விகளை கண்டு பயப்படாதீர்கள். அது வளர்ச்சி ஒரு பகுதி. வெற்றி என்பது பரிசு மட்டுமல்ல, உங்களை நீங்களே மேம்படுத்தி கொள்வதே உண்மையான வெற்றி. இளைஞராகிய நீங்கள் அனைவரும் நாளை வாழ்க்கை எனும் மேடையிலே வெற்றி பெற எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி நகர் பகுதியில் புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவியின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. பொள்ளாச்சி நகர கழக செயலாளர் கிருஷ்ணகுமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் பங்கேற்ற பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் மக்கள் மத்தியில் பேசிய அவர், 5 ஆண்டுகளாக பல்வேறு வரி சுமைகளை சுமத்தி வரும் திமுக அரசு அகற்றப்பட்ட கழக ஆட்சி அமையப் போவது உறுதி என கூறினார். நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதியில் அதிமுக தேர்தல் வாக்குறுதிகள் குறித்த விளக்க பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருமங்கலம் ஒன்றிய செயலாளர் அன்பழகன் மற்றும் எம்ஜிஆர் இளைஞரணி மாவட்ட செயலாளர் கபி காசிமாயன் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கலந்து கொண்டு அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்த விளக்க பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கி வாக்கு சேகரித்து கிராம மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கினார். முன்னதாக ஊத்துப்பட்டி கிராமத்தில் உள்ள மந்தையம்மன் கோயிலில் 2026ஆம் ஆண்டு புரட்சித் தமிழர் முதலமைச்சராக வர வேண்டும் என வேண்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதையடுத்து புரட்சித் தலைவியின் பிறந்த நாளை ஒட்டி கிண்ணிமங்கலம் கிராமத்தில் இலவச மருத்துவ முகாமை அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் இளைஞரணி மாநில இணை செயலாளர் சிவசுப்பிரமணியம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அரசு மருத்துவமனையில் 12,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் பயணிகள் ஓய்வு அறை கட்டுமான பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் பணியை தொடங்கி வைத்தார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்தநாள் விழாவை ஒட்டி தென்காசி மாவட்டம் குருவிக்குளத்தில் ஏழை எளிய பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த அன்னதான நிகழ்ச்சியை கழக மகளிர் அணி துணை செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான VM ராஜலட்சுமி துவக்கி வைத்து ஏழை எளிய பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். முன்னதாக குருவிக்குளம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் சுப்பையா பாண்டியன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்த நாளை ஒட்டி திருவண்ணாமலை மாவட்டம் தெல்லார் கிழக்கு ஒன்றியத்தில் அதிமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அம்மா பேரவை மாவட்ட இணை செயலாளர் கன்னியப்பன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வடக்கு மாவட்ட செயலாளர் தூசி மோகன், அதிமுக முன்னாள் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியன் கலந்து கொண்டு புரட்சித் தலைவியின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதையடுத்து தெல்லார் மற்றும் பழங்குடியின மக்கள் என ஏராளமான ஏழை எளிய பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் வேட்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் சத்தியவாடி பாஸ்கர் ரெட்டியார், மாவட்ட அவைத்தலைவர் TKP மணி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை தெற்கு மாவட்டம் திருவண்ணாமலை நகரத்துக்கு உட்பட்ட பகுதியில் புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான S. ராமச்சந்திரன் தலைமையில் புரட்சித் தலைவி அம்மாவின் பிறந்தநாளை ஒட்டி பொதுமக்களுடன் கேக் வெட்டியும் 500க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு நலத்திட்ட உதவி மற்றும் மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கிழக்கு மாவட்ட இணை செயலாளர் சகானா ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புரட்சித் தலைவியின் பிறந்த நாளை முன்னிட்டு செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் அம்மா பேரவை ஒன்றிய செயலாளர் சுரேஷ் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் இதில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் S. ஆறுமுகம் கலந்து கொண்டு புரட்சித் தலைவியின் புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே புரட்சித் தலைவியின் பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக சார்பில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு அசைவ உணவு வழங்கப்பட்டது. அம்மையப்பட்டியில் உள்ள வட்டார வளமயம் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் பள்ளியில் கழக வழக்கறிஞர் அணி மாவட்ட துணை செயலாளர் ராஜசேகர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசி கே மோகன் மற்றும் கழக அமைப்பு செயலாளர் முக்கூர் சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டு புரட்சித் தலைவியின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் மாற்றுத்திறனாளி பள்ளி மாணவர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கி சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கொப்படாப்பட்டியில் அதிமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் ஆட்டோ தொழிற்சங்கம் திறப்பு விழா நடைபெற்றது. புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் பி கே வைரமுத்து தலைமையில் மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் மாரிமுத்து ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஆட்டோ ஓட்டுநர் தொழிற்சங்கத்தை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் பி கே வைரமுத்து தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்ட நிலையில் இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். திண்டுக்கல்லில் கிழக்கு மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கழக மாநில அம்மா பேரவை இணை செயலாளர் RVN கண்ணன், நிலக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேன்மொழி சேகர், மாநில எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் ரவி மனோகர், கிழக்கு மாவட்ட துணை செயலாளர் விஜய பாலமுருகன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக துணை பொதுச் செயலாளரும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான நத்தம் இரா விஸ்வநாதன் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மதுரை மேற்கு தொகுதிக்கு உட்பட்ட பரவை பேரூராட்சி பகுதியில் 10 லட்சம் ரூபாய் செலவில் புதியதாக கட்டப்பட்ட காந்தி சிலை மண்டபத்தை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு திறந்து வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், தற்போதைய அமைச்சர் மூர்த்தி பரவை பேரூராட்சி அதிமுக சேர்மன் மற்றும் கவுன்சிலர்களை பணி செய்ய விடாமல் தடுப்பதாகவும், எந்த பணியும் செய்யாமல் பணி செய்வது போல் போலியாக நிதி செலவழித்து வருவதாக விமர்சித்தார். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் புரட்சித் தலைவியின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பரஞ்சோதி தலைமையில் ஸ்ரீரங்கம் கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு பகுதி செயலாளர் MP பாஸ்கர் ஏற்பாட்டில் ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் அருகே புரட்சித் தலைவியின் திருவுருவ படத்திற்கு கழக நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளோடு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதேபோல் சமயபுரம் அம்மா பேரவைத் தலைவர் தினேஷ் என்கிற நடராஜ் மூர்த்தி ஏற்பாட்டில் மாவட்ட செயலாளர் பரஞ்சோதி தலைமையில் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. தர்மபுரி மாவட்டம் இலக்கியம்பட்டியில் புரட்சித் தலைவியின் பிறந்த நாளை ஒட்டி செவித்திறன் குறைவுடையோருக்கான பள்ளியில் அதிமுக சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. வேலூர் மண்டல மின்சார பிரிவு அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் மண்டல செயலாளர் சாந்தமூர்த்தி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளரும் மாவட்ட கழக செயலாளருமான KP அன்பழகன் வழங்கினார். இதேபோல் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு சார்பில் செவி குறைவுடையோருக்கான மற்றொரு பள்ளியில் கழக வழக்கறிஞர் மோகன் ஏற்பாட்டில் 75 பிள்ளைகளுக்கு மதிய அசைவ உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். புரட்சித் தலைவியின் 78வது பிறந்த நாளை ஒட்டி தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அண்ணா ஆட்டோ தொழிற்சங்கம் சார்பிலும் தெற்கு மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் நிலா சந்திரன் ஏற்பாட்டிலும் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP சண்முகநாதன் கலந்து கொண்டு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானத்தை வழங்கினர். இதில் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் PA ஆறுமுக நயினார், மாநில அமைப்புசாரா ஓட்டுநர்கள் அணி இணை செயலாளர் பெருமாள் சாமி, மாவட்ட மாணவர் அணி செயலாளர் பில்லா விக்னேஷ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புரட்சித் தலைவியின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகத்தின் முடியனூர் கிராமத்தில் ஏழை எளிய பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மாநில அம்மா பேரவை இணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பிரபு மற்றும் தியாகதுருகம் வடக்கு ஒன்றிய செயலாளர் ஐயப்பா ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 3000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளர் இரா குமரகுரு புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவியின் திருவுருவப் படத்திற்கு மரியாதை செலுத்திவிட்டு ஏழை எளிய பொதுமக்களுக்கு அன்னதானத்தை பரிமாறினார். நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.